மைடில் இஸ்நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகா வாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடத்திலே நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் புத்தியை மட்டும் வச்சு மூலதனமா வச்சு பிழைக்க முடியாது. சமயோசித புத்தி, புத்தியிலேயே சமயோசித புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தணும் இந்த வருட காலத்திலே. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2026 வருடான பலாபலனை பார்க்கலாம். இந்த 2026 வருடத்திலே உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே தடைகள், தாமதங்கள், பெயர் கெட்டு போதல், தன்னிலை மறத்தல், நம்ம ஏன் இருக்கிறோம், ஏதா இருக்கும் அப்படில உங்களே நீங்களே கேள்வி கேட்டுருப்பீங்க. இப்படிலாம் இருக்கும். சோர்வாக இருப்பீங்க, சிறு சிறு மன உளைச்சல் ஏற்படும், உடல் நலிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும், இது மாதிரிலாம் வரும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்வாங்க, அந்த மாதிரிலாம் கூட விஷயங்கள் நடக்கும். நீங்க தானே கொடுத்தீங்க, இப்ப நீங்களே கேட்குறீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. நீங்க செஞ்ச உதவியை மறந்துட்டு உங்களுக்கு தேவையான உதவி அவங்க செய்யாம இருப்பாங்க. இது மாதிரிலாமே வருட ஆரம்பத்துல இருந்து முதல் 6 மாத காலங்கள் நடந்து வரும். ஆனால் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. மனம் தெளிவடையும், சிந்தனை சீராகும், நல்லா யோசிப்பீங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு நினைச்சு நடப்பீங்க, அதன்படி நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வரும் 6 மாத காலங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அங்க போறது, இங்க வருது, அவரை பார்க்கறது, இவரை பார்க்கறது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதில் வெற்றியும் பெறுவீங்க. இது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும், உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு பாடுபடணும், அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்து வரணும், மனம் ஒருநிலைப்பட தியான மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும், இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும். வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில கவனமா இருக்கணும். வீடு வாங்கணும்னா டாக்குமெண்ட் பார்த்து செக் பண்ணி வாங்கணும், வண்டி வாங்கணும் செக் பண்ணி பார்த்து வாங்கணும், புது வண்டியா இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா கூட அதில் பார்த்து வாங்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம ஆளாகாமல் இருப்பதற்கு முழு கவனம் தேவை. இது மாதிரிலாம் எந்த வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, குரு இருக்கக்கூடியவங்களுக்கு அவரோட வழிகாட்டுப்படி நடந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அடுத்து வரும் 6 மாத காலங்களிலே உங்களுக்கு அரசியல், சமூகம், சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பொறுப்புகள் உண்டாகும், பதவிகளுக்கு உங்களை பரிந்துரைக்க செய்வாங்க. இது மாதிரி நடக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ரகசியங்களை வெளியிடக்கூடாது, அடுத்தவரிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடாது, முழு கவனமா இருக்கும். தெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமானை பல வகையிலும் வணங்கி வழிபடலாம்.
அவருக்கு உரிய விரத நாட்களான கிருத்திகை, விசாகம், சஷ்டி இது மாதிரி தினங்களை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையிலே வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபட்டு வர வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டோடு இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். தெளிந்த மனநிலை உண்டாகும். நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரிய வரும். இது மாதிரி நடக்கும். தான தர்மங்கள்னு பார்க்கும்போது நோயாக பெற்றிருப்பவங்க, ஒரு நோய் பண்ண இன்னொரு நோய் வந்துடும், இப்படி தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களால மருத்துவ செலவு பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் நம்மளை உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோட இருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி வரலாம். மருத்துவ உதவி செய்யலாம், பண உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் ஆலயங்களில் இருக்கக்கூடிய, குளத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், பொதுவாக மீன்களுக்கு உணவு அளித்து வரலாம். நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்து வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். நாம மதிக்கக்கூடிய கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவரை மதித்து மரியாதையோட நடத்திக்கு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்படி செய்தீர்களானால் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தொடர் தோல்வின்றது போய் தொடர் வெற்றியாக மாறும். திருப்பு முனைன்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இந்த 2026ஆம் வருடம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது ஒரு திருப்பு முனை அமையும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் பெண்கள் வழியில சில சில பிரச்சனைகள் வந்து போகும். அதை கவனமாக கையாண்டு வர வேண்டும். வார்த்தைகளிலே கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. எல்லாமே பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கெடுபலன்கள் குறைஞ்சிட்டே வந்து நற்பலன்களை அதிகமாக்கி கொடுத்துரும். அப்போ நீங்க சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. அப்போ ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 60% உங்களுக்கு இந்த வருடம் நற்பலன்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் செய்து வந்தீர்களானால், கூடவே புத்தி சாதித்தோடு நடந்து கொண்டீர்களானால் வாழ்வாங்கு வாழப்போயின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.